ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா ஸ்தோத்திரம் செய்கின்றோம் என்னடியார் திரு நாமத்தினாதரவில் ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவில் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார் இன்றை தினமதிலும் ஒருமித்து கூட உன்னாமத்தினார் தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. சங்கீதம் 24 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரானவர். அல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். நன்றி 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 நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தந்தையே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஜீவ ஊற்று இயேசுவே சபைக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம். ஆண்டவரே உங்க நாமத்தினாலே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபைகளை இந்த இடத்துல ஸ்தாபிக்கிறதுக்கு கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த கல்லின் மேலின் சபை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொன்ன கர்த்தர் எல்லா பாதாள வல்லமைகள் தன் வலிமை இழப்பதாக, பாதாள வல்லமைகள் தன் வலிமை இழப்பதாக. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தராமே என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படி சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையை பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இதை நாங்கள் கர்த்தருடைய நாமத்துக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல கர்த்தருடைய மகிமை வெளிப்படுவதாக. கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி இந்த சபையை கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கென்று பிரதிஷ்டை செய்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவருடைய நாம மகிமை பெறட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஏறெடுக்கப்பட போகிற துதிகள், ஆராதனைகள், இங்கே சொல்லப்பட போகிற கர்த்தருடைய வார்த்தைகள், இதை கேட்கிற ஜனங்கள் இந்த பகுதியில் ஒரு மாபெரும் எழுப்புதலை கர்த்தருடைய நாமத்திலே கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஓ உங்க நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நீங்க பண்ணுங்க அம்மா. நான் இங்க பிடிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த சபையை பிரதிஷ்டை செய்து திறந்து வைக்கிறோம். பின்னாடி இருந்து அப்படியே ஐயா உள்ள வாங்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. கேட்கலாமா? ஜீவநதி நம்ம உள்ளத்துல பாய்ந்ததுன்னா பழைய குப்பைகளுக்காக இடம் இருக்காது, பழைய பாவங்களுக்காக இடம் இருக்காது. ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். நதி பாய்கிற இடத்துல ஒரு சுத்திகரிப்பு உண்டாகும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமாப்பா, என் பழைய மாமிசம், பழைய சிந்தை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா, நான் கனி கொடுக்கிற மரமாய் வரணும்னு கேட்கலாமா? ஓ எல்லாம் சேர்ந்து பாடல பண்ணலாமா? ஜீவநதியே நீங்க போய் என்ன செய்யுங்க, ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிச்சு உங்க ஜனங்களுக்கு
சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுங்க அப்படின்னு. அல்லேலூயா. அதனால் இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேருக்கு ஒரு ஆசை பைபிளை கற்றுக்கணும்னு? அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவங்களெலாம் பார்க்கும்போது. அல்லேலூயா. ஆகவே வேதத்தின் மேலே இருக்கிற வாஞ்சை நாளுக்கு நாள் பெருகி கொண்டே இருக்க வேண்டுமே தவிர அது சுருங்கவும் கூடாது, அது குறையவும் கூடாது. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நம்ம வாழ்நாள் என்பது குறுகின வாழ்நாள். இந்த குறுகின வாழ்நாளில் எவ்வளோ சீக்கிரமாக தேவனுக்காக செயல்படணுமோ அவ்வளோ சீக்கிரம் தேவனுக்காக செயல்படுத்தி முடிச்சிடணும் ஓட்டத்தை. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, நல்ல கவனிங்க, ஆண்டவரும் சரி சாத்தானும் சரி தனக்கான காலத்தை நல்லா உணர்ந்தவங்க ரெண்டு பேரும். சரிங்களா? இயேசு கிறிஸ்து அவருடைய நாட்களை அவர் எப்படி தெரியுமா பார்த்தாரு? பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்ற புரிதலோடு இயேசு செயல்பட்டார். யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வாசிங்க. இன்னும் பிரசங்க ஆரம்பிக்கல. இவர் எப்போ முடிப்பாரோ நீங்கள் வெயிட் பண்ணக்கூடாது. நாங்கள் எப்பவுமே காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 4 மணிக்கு முடிப்பேன். எத்தனை மணிக்கு? சரிங்களா? உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் என்ன செய்யுங்க? விசுவாசமாக இருங்க. ஆரணி என்ற ஒரு பகுதியில் பைபிள் கிளாஸ் எடுக்கும்போது காலையில் 10 மணிக்கு போவேன், சாயங்காலம் 4 மணிக்கு முடிப்பேன். சரிங்களா? அதனால உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? சீக்கிரம் முடிச்சு அனுப்பிடலாம். ஆமேன். வாசிங்கம்மா. பகற்காலம் இருக்க மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத. இயேசு கிறிஸ்து அதை புரிந்து இருக்கிறார். பகற்காலம், அடுத்தது ராக்காலம். பகற்காலத்துக்கும் ராக்காலத்துக்கு இடைப்பட்ட ஒரு காலத்துக்கு பேர் தான் சாயங்காலம். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலம் பகற்காலம், இயேசு குறித்து போன காலம் ராக்காலம். நாம ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறோம். சாயங்காலம் எப்படி இருக்கும்? இது பகல் நல்ல வெளிச்சமா இருக்கு. சாயங்காலம் எப்படி இருக்கும்? மந்தாரமா இருக்கும். வெளிச்சம் குறைவா இருக்கும், இருளும் கூடிக்கிட்டே வரும். வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும், இருள் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கிட்டே வருகிற காலம் தான் சாயங்காலம். இப்ப நாம இருக்கிற காலகட்டம் கூட ஒரு சாயங்காலத்துல இருக்கிறோம். ஒரு இருள் பூமியை கவ்விக்கொள்ளுகிற காலத்துல நாம் இருக்கிறோம். சரியா? ஆகவே இந்த உலகம் முழுவதுமாக சாத்தானுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட போகிற ஒரு ராக்காலத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நமக்கு சொற்ப நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து இயேசுவை போல வேக வேகமா கிரியை செய்யணும். அல்லேலூயா. 33 ஆண்டுகளுக்குள்ள தன்னுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டு அவர் பிதாவின் வலது பரிசுத்தலமா உட்கார்ந்துட்டார். இன்னைக்கு உலகமே அவர் காலு கீழே வந்துடுச்சு. சரியா? அப்படின்னா காரணம் என்ன தெரியுமா? அவர் தேவ சித்தத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட காலத்துல செஞ்சு முடிச்சிட்டார். அல்லேலூயா. நம்ம 60 வயசு 70 வயசு ஆகி கூட இன்னும் ஒண்ணுமே புரியாமல உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா வெறும் 3.5 ஆண்டுகள் மட்டும்தான் ஊழியம் செஞ்சாரு. முழு உலகமும் இன்னைக்கு அவர் காலு கீழே வந்துடுச்சு. இன்னொரு பக்கம் சாத்தான், அவனும் வேக வேகமா கிரியை செய்யறான். சரியா? சாத்தானை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று அறிந்து, அவனுக்கு புரிஞ்சிருக்கு தனக்கு எவ்வளவு காலம் தான் இருக்கு, கொஞ்ச காலம் தான் இருக்கு என்ற புரிதலோடு அவனும் வேக வேகமா கிரியை செய்யறான். சரியா? கொஞ்ச காலம் மட்டும் உண்டு என்று அறிந்து அவன் என்ன செய்யறான்? வேக வேகமா கிரியை செய்யறான். இது வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரத்துல இது சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்ப கவனிக்கலாம். இன்னும் நான் என் பிரசங்கத்தினுடைய முக்கிய கருப்பொருளுக்குள்ளே வரல. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசிட்டு இருக்கிறேன். யாருக்காக பேசுறேன்? வேதத்தை கற்றுக்கொள்ள வந்திருக்கிற இந்த மாணவ மாணவிகளுக்காக பேசுறேன். இவங்க 2 பேரும் வேக வேகமா கிரியை செஞ்சாங்க. இயேசுவும் சுற்றி வருகிறார், சாத்தானும் சுற்றி வருகிறார். இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார்.
அல்லேலூயா. இயேசு எப்படி சுற்றி தெரிகிறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி தெரிகிறான். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம். சரியா? 2 பேரும் சுத்திட்டு வராங்க. அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிகிறார், இவன் எவனை விழுங்கலாமோ என்று சுற்றான். 2 பேருக்கும் காலத்தை குறித்த அருமை ரொம்ப இருக்கு. அதனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரணம் என்னன்னா, ஏன் ஊழியம் எதுல ஆரம்பிச்சதுன்னா, முதல் நான் ஒரு சபையில ஆரம்பிக்கல. முதல் நான் ஒரு பைபிள் டீச்சரா தான் என்னுடைய ஊழியம் ஆரம்பிச்சது. இன்னைக்கு வரைக்கும் அது அப்படியே தொடர்ந்துட்டே இருக்கு. அல்லேலூயா. ஆகவே உங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்காக ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். வாசிக்கலாமா? இப்பதான் பிரசங்கத்துக்கான வசனத்துக்குள்ள போறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சரியா? எல்லாரும் கையில பைபிள் இருக்கா? பைபிள் ஸ்டூடெண்ட் கையில பைபிள் இருக்கா? தம்பி கையில பைபிள் இல்லையே. சரியா? எல்லாரும் கையில பைபிள் இருக்கா? தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் உங்க கையில பைபிள் இருக்கிறதுக்காக. சரி, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய இந்த பரிசுத்த வேதாகமத்துல 66 புத்தகங்கள் இருக்கு. எத்தனை புத்தகங்கள் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. 66 புத்தகங்கள் இருக்கு. பழைய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகம் சொல்லுங்கப்பா? சத்தமா சொல்லுங்க. சூப்பர். புதிய ஏற்பாட்டுல எத்தனை புத்தகம் இருக்கு? 27 புத்தகம். இந்த பைபிளை எத்தனை ஆசிரியர்கள் எழுதுறாங்க தெரியுமா? சத்தமா சொல்லுங்க. 40 ஆசிரியர்களால் இந்த வேதாகமம் எழுதப்பட்டது. சரிங்களா? எத்தனை ஆசிரியர்களால? 40 ஆசிரியர்களால் இந்த வேதாகமம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 40 ஆசிரியர்களும் பெருத்த படித்த கல்விமான்கள் கிடையாது. அதுல மோசே என்ற ஒரு கல்விமான் இருக்கிறான், பவுல் என்ற ஒரு கல்விமான் இருக்கிறான். 2 பேரும் மெத்த படித்த படிப்பாளிகள். அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் யாருன்னா, ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள், மீன் பிடிக்கிற மீனவர்கள். இதுல ஒரு டாக்டர் இருக்கிறார், அவர் பேர் தான் லூக்கா. சரிங்களா? லூக்கா என்ற ஒரு மருத்துவர் இருக்கிறாரு. மத்தேயு என்கிற வரி வசூல் செய்கிறவர் இருக்கிறாரு. சரிங்களா? யோவான் என்கிற மீனவன் இருக்கிறாரு. பேதுரு என்ற ஒரு மீனவன் இருக்கிறாரு. ஆமோஸ் என்கிற ஒரு விவசாயி, அதே நேரத்தில் அவர் ஒரு மேய்ப்பனாகவும் இருக்கிறாரு. சரிங்களா? தாவீது என்ற ஒரு மேய்ப்பன் இருக்கிறாரு. யோனா என்ற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளால, சாமானிய மனிதர்களால எழுதப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இந்த வேதாகமம் 3 கண்டங்கள்ல எழுதப்பட்டது. எத்தனை கண்டங்கள்? சத்தமா சொல்லுங்க. 3 கண்டங்கள். நோட்ஸ் எடுக்கிறீங்களா? ஏசப்பா ஐயா, நாங்க பைபிள் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கிறோம். 2 பேர் மட்டும் தான் நான் சொல்றத டக்குன்னு எழுதுறாங்க. பைபிள் ஸ்டூடெண்ட் எப்பவுமே கையில ஒரு பைபிள் இருக்கணும், ஒரு நோட் இருக்கணும், ஒரு பேனா இருக்கணும். 3 கண்டங்கள் எழுதப்பட்டது. சரிங்களா? ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா கண்டம், ஆசியா கண்டம். சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல மாட்டேது பேசுற எனக்கு. சொல்லுங்க. ஐரோப்பா, ஆசியா, ஆப்பிரிக்கா. சரிங்களா? 3 கண்டங்கள். 3 கண்டங்களும் 3 சந்ததிகளை குறிக்கும். நோவாவுக்கு 3 சந்ததிகள் இருந்தாங்கல்ல, 3 பிள்ளைங்க. யார் சொல்லுங்க? நோவாவுடைய 3 பிள்ளைங்க. சேம், காம், யாப்பேத். சொல்லுங்க. சேம், காம், யாப்பேத். சரிங்களா? இந்த சேம் தான் ஆசியா கண்டத்தை சேர்ந்தவன். சேம் ஆசியா கண்டம், காம் ஆப்பிரிக்கா கண்டம். சரிங்களா? யாப்பேத் ஐரோப்பா கண்டம். சரிங்களா? 3 கண்டங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? 3 கண்டங்கள்ல எழுதப்பட்டதுதான் இந்த பரிசுத்த வேதாகமம். இப்பொழுது இந்த 3 கண்டங்களுக்கும் சுவிசேஷம் போய் சேர்ந்துச்சான்னு கேட்டா, ஆமா, சேர்ந்துடுச்சு. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, இந்த பைபிள்ல இருக்கிற 66 புத்தகங்களும் பிரயோஜனமானவைகளா இருக்கிறபடினால இது கண்டம் விட்டு கண்டம் பாயுது. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அமெரிக்காவுக்கும்
இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடக்கும் போது அணுகுண்டு ஏறான். என்ன அணுகுண்டு? கண்டம் விட்டு கண்டம் பாயுது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட மேலானதுதான் பரிசுத்த வேதாகமும் கண்டம் விட்டு கண்டம் பாயுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரத்துல இந்த 3 சந்ததிகளையும் 3 கண்டங்களையும் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்துல எத்தியோப்பிய மந்திரி ரட்சிக்கப்படுறான். எத்தியோப்பியா எங்க இருக்கு தெரியுமா? ஆப்பிரிக்கால இருக்கு. அல்லேலூயா. எத்தியோப்பியா எங்க இருக்கு சொல்லிட்டாங்க பாருங்க, வட ஆப்பிரிக்கா. எத்தியோப்பியா யாருடைய பிள்ளை தெரியுமா? காமுடைய பிள்ளை. காமுடைய பிள்ளை பேர் தான் எத்தியோப்பியா. சேமனுடைய சந்ததி வருது. சேமனுடைய சந்ததி யார் தெரியுமா? ஆபிரகாம். ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவன் தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அப்போஸ்தலனாகிய பவுல் 9ஆம் அதிகாரத்துல ரட்சிக்கப்பட்டுட்டான். அவன் ஆசிய கண்டத்தை சேர்ந்தவன். 8ஆம் அதிகாரத்துல ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சுவிசேஷம் போச்சு. 9ஆம் அதிகாரத்துல ஆசிய கண்டத்துக்கு சுவிசேஷம். 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு எந்த பட்டணத்தை சேர்ந்தவன் தெரியுமா? செசரியா பட்டணத்தை சேர்ந்தவன். செசரியா எங்க இருக்கு தெரியுமா? ரோம்ல இருக்கு. ரோம் எந்த பகுதியை சேர்ந்து தெரியுமா? ஐரோப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே 66 புத்தகங்கள், 40 ஆசிரியர்கள், 3 கண்டங்கள், 3 மொழிகளில் எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை மொழிகளில் சொல்லுங்க? எபிரேயம், கிரேக்கம், அரமிக். சத்தமா சொல்லுங்க. அரபிக் இல்ல, அரமிக். சரிங்களா? அரேமியம் என்று தமிழ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? எபிரேய மொழி எபிரேயர்கள் பேசினது. கிரேக்க மொழி கிரேக்கர்கள் பேசினது. அரமேய மொழி கலிலேய பகுதியில் இருக்கிற உள்ளூர் பாஷை. சரிங்களா? நம்ம சூனாம்பேட்ல உள்ளூர் பாஷைன்னு இருக்குல்ல, சொல்லுங்க. சூனாம்பேட்டுக்குன்னு ஒரு மொழி இருக்கு. சேலத்துக்குன்னு போனா அங்க ஒரு ஸ்லாங் இருக்கும். மதுரைக்கு போனா அங்க ஒரு ஸ்லாங் இருக்கும். கோயம்புத்தூருக்குன்னு போனா அங்க ஒரு ஸ்லாங் இருக்கும். ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ஸ்லாங்ல மொழி இருக்கிற மாதிரி கலிலேயால எல்லாரும் மீனவர்களா இருந்தபடினால அது ஒரு மீனவ கிராமம். மீனவ கிராமத்துல அதிகமா பேசப்பட்ட ஒரு பழமையான மொழி எதுனா அரேமியம். அல்லேலூயா. ஆகவே 3 மொழிகளில் எழுதப்பட்டது, 3 கண்டங்களில் எழுதப்பட்டது, 40 ஆசிரியர்களால் எழுதப்பட்டது தான் நாம வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகமம். இந்த வேதாகம பத்தி ஆண்டவர் பேசுறாரு. பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், பைபிள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல பிரயோஜனம் இல்லாதது என்ன இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். பைபிள்ல ஒரு முறையாவது படிச்சவங்க யாராவது கை தூக்குங்க. பைபிள்ல ஒரு முறையாவது நான் படிச்சிருக்கிறேன். சோத்திரம். அப்புறம் வேற? சரி, ஒரு முறையாவது படிச்சிருக்கிறீங்களே, எங்கேயாவது ஒரு இடத்துல பிரயோஜனம் இல்லாத ஏதாவது ஒரு வேர்டை கண்டுபிடிச்சிங்களா? அல்லேலூயா. இல்ல பாஸ்டர், சில வாயில நுழையாத பேரெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அதெல்லாம் வாயில நுழைய மாதிரி யாரு கேட்டா இந்த பேரெல்லாம்? ஏசாயா உன்னுடைய புள்ள பேர் என்ன தெரியுமா? பைபிள் இருக்கிற பெரிய பேர் மகேர், சலால், அஸ்பாஸ். அந்நிய பாஷை பேசுற மாதிரி இல்ல, சொல்லுங்க. மகேர், சலால், அஸ்பாஸ். சரிங்களா? ஏன் இந்த பேரெல்லாம் பைபிள் எழுதி வைக்கிறோம்? 1 நாளாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் அப்படியே வம்ச வரலாறு பெயர் பட்டியல் அப்படியே வந்துனே இருக்கும். இதெல்லாம் எப்படா படிச்சு முடிக்க போறோம் இருக்கு. அப்படியே டயர்ட். 1ஆம் அதிகாரத்துல இருந்து 10ஆம் அதிகாரம் வரைக்கும் வாயில நுழையாத பேரெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகுதான் 11ஆம் அதிகாரத்துக்கு வர முடியும். எதுக்காக ஆண்டவர் இந்த பேர்லாம் எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா? சொல்லுங்க. ஏன் எழுதி வச்சிருக்கிறாரு? உங்க அப்பா பேர் உங்களுக்கு தெரியுமா? அப்பா பேர் என்ன? மேத்யூ. மேத்யூடைய அப்பா பேர் தெரியுமா? மேத்யூடைய அப்பாவுடைய அப்பா பேர் தெரியுமா? அவருக்கு அப்பாவுக்கு பேர் தெரியுமா? என் ஆண்டவருக்கு எல்லார் பேரும் தெரியும். அல்லேலூயா. எனக்கு எங்க அப்பா பேர் முன்சாமி, எங்க தாத்தா பேரு நடேசன். அல்லேலூயா. முன்சாமி, நடேசன், அதுக்கு மேல போவாது. ஆனா ஆண்டவர் எல்லாருடைய பெயரும் அவர் அறிந்திருக்கிறார், அதனால எழுதி வச்சிருக்கிறார். அப்படின்னா உங்களையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். உங்களையும் ஆண்டவர் ஜீவ புஸ்தகத்துல உங்க பேர் எழுதி வச்சிருக்கிறார். ஆகவே இந்த வேதாகமம் பிரயோஜனமானவைகளை போதிக்கிறது.
சரிங்களா? பிரயோஜனம் இல்லாதவைகளை போதிக்கிறது பரிசுத்த வேதாகம் கிடையாது. அதுல போதிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தும். அல்லேலூயா. ஆகவே எங்க அம்மா எனக்கு அதுதான் சொல்லி வளர்த்தாங்க. எங்க அப்பா செக்ரட்டேரியட்ல ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்ப எம்ஜிஆர் பீரியட். சரிங்களா? அப்ப சொல்லுவாங்க கோட்டைன்னுவாங்க, கோட்டையில வேலை செய்யறாங்கன்னு. எங்க அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். நான் எங்க வீட்டுக்கு பிறந்த கடைசி பிள்ளை. பிறந்து கொஞ்ச நாள்ல வியாதிப்பட்டு போயிட்டு ஃபிட்ஸ் கண் பார்வையெல்லாம் இழந்துட்டேன். ரொம்ப நாளா பார்வை இல்லாம இருந்தேன். ஆண்டவருடைய கிருபையில ஆண்டவர் எனக்கு திரும்ப பார்வை கொடுத்தார். திருப்பி எங்க ஃபிட்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு எங்க அம்மா பயந்து கார்பரேட் ஸ்கூல்ல எங்க அம்மா பக்கத்துலயே என்னை வச்சுக்கிட்டாங்க. சரிங்களா? நீ படிக்கலாம்னு பரவாயில்ல, இவன் நல்லா இருந்தா போதும்னு சொல்லிட்டு எங்க அம்மா கார்பரேஷன் ஸ்கூல்லயே சேர்த்து வச்சுட்டு மத்தியானம் மிஸ்ஸுங்கெல்லாம் கொண்டு வர ஸ்நாக்ஸ் எல்லாம் கொண்டு வராங்கல்ல, அதெல்லாம் சாப்பிட்டு 11-11:30 மணிக்கு நல்ல வடை, டீ, காஃபி எல்லாம் குடிச்சிட்டு 12:30 மணிக்கு லஞ்சு அதுவும் சாப்பிட்டுட்டு ஈவினிங் 3:30க்கு அப்புறம் என்னது சாப்பிட்ற பிள்ளை எங்கன்னா படிக்கின்றீங்க? டீச்சர் பிள்ளை யாரு? போலீஸ்காரன் பிள்ளை யாரு? இதெல்லாம் சூப்பரா சொல்றீங்க. டீச்சர் பிள்ளை மக்கு, அந்த மாதிரி மக்காயிட்டேன். இந்த மாதிரி வேலைக்கு சாப்பிட்டு எங்க இருந்து படிக்கிறது? சரிங்களா? அப்போ என்ன பண்ண, ஃபெயில் ஆயிட்டேன். 10th ஃபெயில் ஆன உடனே தான் மனசு கொஞ்சம் உடைஞ்சுது. சரியா? உடஞ்ச உடனே என் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, நான் ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா, என்ன உங்க கையில கொடுக்குறேன், என் வாழ்க்கையை நீங்க தான் நடத்தணும்னு சொல்லிட்டு என்னுடைய 15-16வது வயசுல கர்த்தருடைய கையில என்னை ஒப்பு கொடுத்தேன். கவனிங்க, அப்போ ஒப்பு கொடுத்து ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஊழியத்துக்கு 3 நேரம் ஊழியத்து கை தூக்கிட்டேன். அப்ப எங்க அம்மா எனக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீ என்ன செய், சம்பாதிக்கணும்னு ஆசை வந்துடும், நீ ஆத்துமாக்களை தான் சம்பாதிக்கணுமே தவிர பணத்தை சம்பாதிக்க கூடாது. உனக்கு பின்னாடி நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ போய் ஊழியம் செய். அல்லேலூயா. அப்படி பெந்தேகோஸ்தே நடத்துற ஒரு பைபிள் கிளாஸ்ல ஜாயின் பண்ணதுனால தான் இன்னைக்கு நான் உங்க மத்தியில ஒரு ஊழியக்காரனா நிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் பிரயோஜனம் உள்ளவைகள். பிரயோஜனம் இல்லாத எதையுமே கர்த்தர் பேச மாட்டார். இந்த பூமியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல ஊழியம் செய்த நாட்கள் 3.5 ஆண்டுகள். சரிங்களா? 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தாலும் 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்தார். அவர் ஊழியம் செய்யும் போது எப்படி தெரியும் அழைக்கப்பட்டார்? போதகரே என்று அழைக்கப்பட்டார். எப்படி அழைக்கப்பட்டார் சொல்லுங்க? போதகரே என்று அழைக்கப்பட்டார். அவர் ஒரு பைபிள் டீச்சர். இப்போ உங்க ஐயா எப்படி ஒரு பைபிள் டீச்சரோ, நான் எப்படி ஒரு பைபிள் டீச்சரோ, இதை விட சூப்பரான பைபிள் டீச்சர் யாருன்னா இயேசப்பா மட்டும்தான். அல்லேலூயா. அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்களாம். அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் பிரமித்தார்களாம். அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றாங்களாம். சரிங்களா? அப்படி ஒரு சத்தியத்தை சத்தியமா போதிக்கிற, முகதாட்சியம் இல்லாமல் போதிக்கிறவரா. அத நிக்கோதேமு சொல்லுவான். யோவான் 3ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் யாருன்னா முகதாட்சியம் இல்லாமல் போதிக்கிறவர். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா அவர் அதிகாரம் உள்ளவராய் போதிக்கிறவர். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அவர் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து அவங்க ஆச்சரியப்பட்டாங்களாம். சரிங்களா? அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை. யோவான் சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் 44-45 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க, அந்த மனுஷன் பேசினது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினது இல்லை. அல்லேலூயா. சினிமால இருக்கிற டயலாக்கும், ஒரு சினிமாக்காரன் பேசுற வார்த்தைகளும், ஒரு அரசியல்வாதி பேசுற வார்த்தைகளும் இந்த சமூகத்துக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது. இந்த பரிசுத்த வேதாகம் மட்டும்தான் பிரயோஜனமானவைகளை உனக்கு போதிக்கும். அல்லேலூயா. அதனால்தான் கூட்டம் கூட்டமா இயேசுவை தேடி ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. ஜனங்க ஏன் வர ஆரம்பிச்சாங்கன்னா இவர்கிட்ட உட்கார்ந்து வசனத்தை கேட்டா யூஸ்ஃபுல்லானதை சொல்லி கொடுப்பாரு, பிரயோஜனமானவைகளை பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் பாதத்துல உட்கார ஆரம்பிச்சாங்களாம். ஆகவே இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இயேசுவின் பாதத்துல உட்காருங்க. பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதிக்கிற ஆண்டவர் அவர். அல்லேலூயா. இந்த பைபிள்ல அப்படி என்னப்பா பிரயோஜனம் உள்ளவைகள் இருக்குன்னு கேக்குறீங்களா? வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17.
2 தீமோத்தேயின் புத்தகம். ஞானம் உட்காந்துக்க சேர்ல, ரொம்ப நேரம் நிக்கிற. அவங்களுக்கு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கேன் பிரதர், கால் வலி போகுது அவனுக்கு. வீடியோ தான் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதியுள்ளவனாகும்படிக்கு அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இப்ப நான் சொல்றத திருப்பி சொல்றீங்களா? வேத வாக்கியங்கள் எல்லாம், சத்தமா சொல்லுங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனமானவைகளாய் இருக்கிறது. அல்லேலூயா. 4 காரியத்தை சொல்றார். என்னென்ன சொல்றாரு? உபதேசம், கடிந்து கொள்ளுதல், சீர்திருத்தம், நீதியை படிப்பித்தல். 4 காரியத்துக்கு யூஸ் ஆகுது இந்த பைபிள். காசு பணத்துக்கெல்லாம் நீங்க 2வது அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா எங்க அப்பா ஒரு பேர் கிறிஸ்தவ சபையை சேர்ந்தவர் தான். நான் ஊழியத்துக்கு வந்தேன்னு தெரிஞ்ச உடனே எங்க அப்பாவுக்கு சம கோவம். எப்பவுமே கையில பைபிளும் கையுமாவே இருப்பான். எங்க அப்பா சொல்லுவாரு, டேய் ஆனா பைபிளை தூக்கி வச்சுக்கிறேன், இந்த பைபிள் அட உனக்கு சோறு போட போது அப்படின்னு. இந்த பைபிள் உனக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு வரைக்கும் இந்த பைபிள் 4 காரியத்துக்கு இந்த பைபிள் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க பைபிள் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிற தங்கச்சிங்க நல்லா கவனிங்க. இதுக்கு வயசு வித்தியாசம் கிடையாது, நீங்க படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். அல்லேலூயா. இதுக்கு வயசெல்லாம் கிடையாது, நீ ஜாயின் பண்ண. காரணம், இந்த வேதத்தை நீ கற்பா என்றால் முதலாவது அது உன்னை உபதேசிக்கும். சரிங்களா? இது உபதேசம் பக்கத்துல வாட் இஸ் ரைட் எழுதி கொள்ளுங்க. எது சரியானது என்பதை சொல்லிக் கொடுக்கிறது தான் உபதேசம். 2வது வார்த்தை என்ன பார்த்தோம்? கடிந்து கொள். வாட் இஸ் நாட் ரைட், எது சரியானது இல்ல. எது சரியானது என்பதையும் போதிக்கிறது பரிசுத்த வேதாகமம். எது சரியானது இல்லை என்பதும் போதிக்கிறதும் பரிசுத்த வேதாகம். சரிங்களா? அடுத்த வார்த்தை என்ன? சீர்திருத்தம். சரிங்களா? ஹவு டு கெட் ரைட், எப்படி சரியானதை பெற்றுக்கொள்வது. சரிங்களா? இந்த பரிசுத்த வேதாகமம் சீர்திருத்தம். அல்லேலூயா. 4வது ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீதியை படிப்பித்து, இன்ஸ்ட்ரக்ஷன். ஹவு டு ஸ்டே ரைட், சரியானதில் எப்படி நிலைத்திருப்பது. 4 காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது உபதேசம். ஹவு டு கெட் ரைட், கடிந்து கொள்ளுதல், வாட் இஸ் நாட் ரைட், எது சரியில்லை, எது சரியானது. சரிங்களா? இத சொல்லிக் கொடுக்கிறதாங்க பரிசுத்த வேதாகம். இது உன்னை சீர்திருத்தம், இது உனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும், இது உனக்கு போதிக்கும். அதனால்தான் இந்த பரிசுத்த வேதாகமத்தை பத்தி ஆண்டவரே பேசுறாரு, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து. அல்லேலூயா. What is right, what is not right, how to get right, how to stay right. அல்லேலூயா. எது சரியானது, எது தவறானது. சரிங்களா? எது சரியில்லாதது என்பதையும் சொல்லிக் கொடுக்கும். இந்த பைபிள் இருக்கிறது எல்லாமே வாக்குத்தத்தங்களா கிடையாது. அல்லேலூயா. இந்த பைபிள்ல இருக்கிறது எல்லாமே உண்மையானவைகள் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள். இதுல சில பொய்யான காரியங்களை கூட உள்ள வச்சிருக்கிறார். சாத்தான் சொல்லி இருக்கிற பொய்கள். அல்லேலூயா. சரிங்களா? இது தித்திப்பு இருக்கு, இதுல கசப்பும் இருக்கு, இதுல ஆசீர்வாதம் இருக்கு, இதுல சாபமும் இருக்கு. சரியா? இதுல ஜீவனம் இருக்கு, இதுல மரணம் இருக்கு. ஆசீர்வாதத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தா நான் இன்னைக்கு என்ன பண்ணிருப்பேன்? நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ பெருகுவாய், நீ ஃபாரின் போற, உனக்கு ஃபாரின் மாப்பிள்ள வர போறான் இப்படின்னு சொல்லி கதையை விட்டுட்டு சந்தோஷமா இருக்கிறவங்களா அலையா சொல்லுங்க, தூங்குறவங்களா அலையா சொல்லுங்க சொல்லிட்டு டைம் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன்.
ஏன்னா இதுல ஆசீர்வாதங்கள் மட்டும் இல்ல, இதுல சாபம் கூட சொல்லப்பட்டிருக்கு. இதுல ஜீவன் மட்டும் இல்ல, மரணம் கூட இருக்கு. இது தித்திப்பு மட்டும் இல்ல, இதுல கசப்பு கூட இருக்கு. அல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இந்த புத்தக சுருளை வாங்கி புசினாரா தூதன். யோவான் அதை வாங்கி புசிச்சானா, வாய்க்கு மதுரம் போல இருந்ததா, தேனை போல இருந்ததா, வயிற்றுக்கு எப்படி இருந்தது, கசப்பா இருந்தது. பிரசங்கம் கேட்கும் போது நல்லாதான் இருக்கும். பிரசங்கம் கேட்கும் போது எப்படி இருக்கும், நல்லாதான் இருக்கும். லைஃப்ல அதை அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கசப்பா இருக்கும். கசப்பு நல்லது. அதனாலதான் இந்த பைபிளுக்கு என்ன பேர் தெரியுமா சொல்றாரு பவுல் அப்போஸ்தலன்? ஆரோக்கியமான உபதேசம். என்ன உபதேசம்? சத்தமா சொல்லுங்க. யாருக்கு ஆரோக்கியம்? என்னங்க, யாருக்குங்க ஆரோக்கியம் தேவைப்படும்? பலவீனமா இருக்கிறவங்க, வியாதியா இருக்கிறவங்க டாக்டர் கிட்ட போனா என்ன கொடுப்பான்? டாக்டரே கொடுப்பாங்க. சத்தமா சொல்லுங்க. மருந்து எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்குமா, கசப்பா இருக்குமா? கசப்பா இருக்கும். என் பசங்க இந்த சின்ன வயசுல மாத்திரை போடவே கஷ்டப்படுவாங்க. மாத்திரையை பார்த்தாலுமே இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். என் பையன் என்ன பண்ணுவான், தட்டி 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 எடுத்துருவான் எல்லாத்தையும். அதனால இவன் என்ன பண்ணேன், நேரம் எங்க போய் சேர்த்துட்டான் தெரியுங்களா? அவன் இந்த ஹோமியோபதியில கொண்டு போயிட்டேன். சரிங்களா? ஹோமியோபதியில போட்டோம்னா அங்கே டாக்டர் வந்து மாத்திரை கொடுப்பாங்க. பல்லி மிட்டாய் மாதிரி குட்டி குட்டியா இருக்கும், தித்திப்பா இருக்கும். அதை வாங்கி சாப்பிட்டு தான் அவன் தேறனானே. சரிங்களா? இல்லைன்னா மாத்திரையே போட மாட்டேன்ட்டான். சரிங்களா? இந்த பைபிள் தித்திப்பும் இருக்கு, கசப்பும் இருக்கு. அல்லேலூயா. ரெண்டும் தேவைதான். ஹாஸ்பிட்டல் போனா கசப்பான மருந்து கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? கசப்பு நல்லது. பைபிள் இருக்கிற வார்த்தைகள் கூட சில நேரத்துல நம்மளை கண்டிக்கும், சில நேரத்துல நம்மளை ஆசீர்வதிக்கும். அதனாலதான் சொல்றாரு, பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து. சரியா? இந்த பிரயோஜனமானவைகளை நீங்க கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லாதவன் கூட பிரயோஜனப்பட்டுருவான். அதனாலதான் இதை நாங்க போதிக்கிறோம். இந்த வேத வசனத்தை நாங்க ஏன் கற்றுக்கொண்டோம்னா, பிரயோஜனம் இல்லாத என்ன பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றினது இந்த பரிசுத்த வேதாகம் தான். ஆரம்பத்துல சொன்ன டீச்சர் பிள்ளையாரு மக்கு. அல்லேலூயா. அப்படிதான் போய் இருந்திருக்கணும். இந்த பைபிளை மட்டும் நான் எடுக்கலனா, ஆண்டோடைய பெரிதான கிருபையினால இந்த பைபிள் எடுத்ததுனால இது எனக்கு பிரயோஜனம் உள்ளதா இருந்தது. நான் என் ஆண்டவருக்கு பிரயோஜனம் உள்ளவனா மாறிட்டேன். அல்லேலூயா. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, டீச்சர் பிள்ளை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் போவ, அதுக்கு மேல நீ படிக்க மாட்ட. ஏன்னா உங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, உன்னை பாஸ் பண்ணி கூட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்க அம்மா உனக்கு மார்க் போட்டு விட்டுருவாங்க. உனக்கு என்னப்பா சந்தோஷம், உனக்கு என்னப்பா கஷ்டம்? உங்க அம்மா டீச்சரு, நீ டீச்சர் பிள்ளை. அல்லேலூயா. இந்த பைபிள் மட்டும் நான் எடுக்கலன்னு வச்சுங்களேன், நான் மக்கா போயிருப்பேன். நடக்கிற நிகழ்ச்சி தான் சொல்லுவேன். ஆத்துமாக்கள் அறுவடை செஞ்சு கூட்டுவான். நான் இருக்கிறதே எடுத்து தத்தின்னு ஓடுது, சண்டை போட்டுவோம். இது ஒண்ணு அதுவும் பின்னாடி ஓடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. சரியா? பர்னபா மார்க்கோ கூட்டிட்டு தனியா ஊழியத்துக்கு போயிட்டாரு. பவுல் சீலாவை கூட்டிட்டு தனியா ஊழியத்துக்கு போயிட்டாரு. இதுதான் நடந்த நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளுக்கு பின்பு பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருக்கிறாரு. பவுல் சாகர நேரத்துல ஒருத்தனை தேடுறாரு. அவர்தான் மார்க். அல்லேலூயா. அவர்தான் யாரு? மார்க்கு. ஆரம்பத்துல பிரயோஜனம் இல்லாதவன் கடைசியில யூஸ் ஆயிட்டான். அல்லேலூயா. ஒருவேளை இந்த மார்க் மாதிரி நீ போயிட்டு வர ஆளா கூட இருக்கலாம். ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டு திருப்பி ஆண்டவர் கிட்ட வந்தது. இந்த ஜனவரி மாசம்லாம் நம்ம ஆள் வரும் பார்த்தீங்களா, தெரியுமா உங்களுக்கு? இது புது தொடப்பம் ஒப்பு கொடுக்கும். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவரை வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து உமக்காக பிரகாசிப்பேன் ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன அர்ப்பணிப்பு! டிசம்பர் 26ல இருந்து ஒரே உபவாசம் தான், ஒப்பு கொடுத்தல் தான். அப்படி 1ஆம் தேதி தான் அப்படியே வானத்துக்கு பூமி பறக்கும். இந்த புது வருஷம் பாரு, நான் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்றேன்னு. 2வது வாரத்துல 6 அப்ஸ்காண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, மார்க்கு திரும்பி வரான். பவுல் கூப்பிடுறாரு, மார்க்கை கூட்டிட்டு வா, அவன் ஊழியத்துல மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்துல நாங்க மட்டும் சேவை செய்ய விரும்பல, நீங்களும் சேவை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு வேண்டும்.
அல்லேலூயா. ஆகவே உங்களை நாங்க விரும்புறோம், ஊழியத்துக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள். இந்த பவுல மார்க்க சேர்த்துட்டான்ல, இதனால நிகழ்வுகள் என்ன, ஒரு அரிய நிகழ்வு என்ன தெரியுமா? நம்ம பைபிள்ல மார்க் என்ற சுவிசேஷ புத்தகம் நம்ம கைக்கு வந்துச்சு. ஏன் ஒரு அலையில சொல்ல மாட்டேன்? நீங்க வேணா நீங்க பைபிள்ல நீங்க வாசிக்கும் பொழுது மார்க் சுவிசேஷ புத்தகம் மட்டும் பைபிள்ல இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? ஐயா சூப்பரா இருந்திருக்கையா, இந்த 66 புத்தகம் படிக்காம ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா 65 படிச்சு போயிருப்பையா அப்படின்னு. நீங்க நல்லா கவனிங்க, இந்த பைபிள் முழுமை பெற்றிருக்காது மார்க் சுவிசேஷ புத்தகம் மட்டும் இல்லைன்னா. அல்லேலூயா. மத்தேயு இயேசுவை ஊழியக்காரனா காமிக்கிறாரு, மத்தேயு இயேசுவை ராஜாவா காமிக்கிறாரு, மார்க் இயேசுவை ஊழியக்காரனா காண்பிக்கிறாரு, லூக்கா இயேசுவை மனுஷகுமாரனா காமிக்கிறாரு, யோவான் இயேசுவை தேவகுமாரனா காண்பிக்கிறார். 4 ஆசிரியர்களும் 4 விதங்கள்ல இயேசுவை பாக்குறாங்க. என்னென்ன சொன்னா இப்ப சொல்லுங்க பாக்கலாம். சூப்பருங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விசுவாசி எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு டக்குன்னு புடிச்சுக்கணும் பாத்தீங்களா? மத்தேயு இயேசுவை ராஜாவா, மார்க் இயேசுவை, லூக்கா இயேசுவை மனுஷகுமார், யோவான் 4 பரிமாணங்கள்ல பாக்குறாங்க. ஒவ்வொரு விதங்கள்ல கிறிஸ்துவனுடைய முழுமையை வெளிப்படுத்துறாங்க. மார்க் இயேசு கிறிஸ்துவ ஒரு ஊழியக்காரனா காமிக்கிறார். மத்தேயு பிறப்பில ஆரம்பிச்சு பரமேறுதல முடிக்கிறார். மார்க் ஞானசானத்துல ஆரம்பித்து அவர் எங்க முடிக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்றதுல முடிக்கிறார். அல்லேலூயா. லூக்கா பிறப்பில் ஆரம்பித்து வருகையில கொண்டு போய் முடிக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு விதங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்ததுல மார்க் இயேசு கிறிஸ்துவ ஊழியக்காரனா பார்த்து தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகம் என்ன மார்க். காரணம், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான சிறந்த ரோல் மாடல் இயேசப்பா தான். அல்லேலூயா. இந்த மார்க் சுவிசேஷ புத்தகத்துல உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஒரு வார்த்தை, சரிங்களா? ஹோம்வொர்க் எழுதின்னு வருவீங்களா? உடனே என்ற ஒரு வார்த்தை மார்க் சுவிசேஷ புத்தகத்துல எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வரவும். என்னங்க இப்ப என்ன சொன்ன? உடனே என்ற ஒரு வார்த்தை மார்க் சுவிசேஷ புத்தகத்தில் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து உங்க போதகர்கிட்ட கொடுத்து ஒரு கிஃப்டை வாங்கி கொள்ளவும். அல்லேலூயா. என்னையா கிஃப்ட் கொடுத்துடலாமா? சரியா? மார்க் சுவிசேஷ புத்தகத்துல உடனே என்ற ஒரு வார்த்தை, அடுத்தது தாமதமின்றி, இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். சீக்கிரமாய். இந்த வார்த்தைகள் மட்டும் மார்க் சுவிசேஷ புத்தகத்துல எத்தனை முறை வருதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. காரணங்கள் இருப்பாங்க, அழகில்லாதவர்களும் இருப்பாங்க, ஆணும் இருப்பாங்க, பெண்ணும் இருப்பாங்க, சிறியவர்களும் இருப்பாங்க, பெரியவர்களும் இருப்பாங்க, முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க, சரிங்களா, இளைஞர்கள் இருப்பாங்க. இவைகள் தான் ஒரு சர்ச், இதுதான் ஒரு வீடு. அல்லேலூயா. இப்போ அவசியம் என்னன்னா, முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு. அந்த வேலைக்கு ஒரு பாத்திரம் தேவைப்படுது. முக்கியமான ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ சில பாத்திரங்கள் தேவைப்படுது. என்ன பாத்திரம் தேவைப்படுது? கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்களுக்கு காஃபி கொடுக்கறதுக்கு ஒரு டம்ளர், அவங்களுக்கு ஒரு கப் அண்ட் சாசர் தேவைப்படுது, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு டம்ளர் தேவைப்படுது, சாப்பாடு போடுறதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு தட்டு, ஒரு பாத்திரம். இது எல்லாமே ஒரு கெஸ்ட் வந்த உடனே சில பாத்திரங்கள் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அந்த தேவைப்படுற பாத்திரத்தை என்ன செய்வாங்க சொல்லுங்க? தேவைப்படுற பாத்திரத்தை என்ன பண்ணுவீங்க? சத்தமா சொல்லுங்க. கழுவி சுத்திகரித்து தான் யூஸ் பண்ணும். வாசிங்க 19ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திவாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பது கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பது அதற்கு முத்திரையாய் இருக்கிறது. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை
ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால். கொஞ்சம் கவனிக்கணும், எல்லாரும் கவனிக்கணும், எல்லாருக்கான செய்தி தான் இது. 2 விதமான பாத்திரங்கள் இருக்கு. வசதி உள்ளவர்கள், வசதியற்றவர்கள், பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள். யாரா இருந்தாலும் உங்களை எப்ப யூஸ் பண்ணுவோம்னா சுத்திகரிக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எஜமானனுக்கு யார் வேண்டுமானாலும் தேவைப்படலாம். ஆணும் தேவைப்படுகிறது, பெண்ணும் தேவைப்படுகிறாங்க, வாலிபரும் தேவை, இளைஞர்களும் தேவை, சிறு பிள்ளைகளும் ஆண்டவருக்கு தேவை. நீ சுத்திகரிக்கப்பட்டா உன்னை டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுவார். சுத்திகரிக்கப்படலன்னா சுத்திகரிப்பார். அல்லேலூயா. சுத்திகரிக்கப்பட நீ விட்டு கொடுக்கலனா உன்னை விட்டுட்டு வேற பாத்திரத்தை எடுத்துப்பாரு. அல்லேலூயா. ஒரு பெரிய வீட்டுல, ஒரு பெரிய சபையில நம்ம எல்லாரும் விசுவாசிகளா இருக்கிறோம். இந்த விசுவாசிகளை ஆண்டவர் சில குறிப்பிட்ட நேரத்துல இந்த பாப்பாவை எடுத்து யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எஜமான் யோசிச்சுட்டே இருப்பாரு. அந்த பாப்பா, ஏசப்பா என்னை கழுவுங்கப்பா, ஏசப்பா என்னை சுத்திகரிங்கப்பா, ஏசப்பா என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கச்சி ஜெபம் பண்ணினே இருக்கும்போது எஜமான் வருவாரு. டக்குன்னு அந்த பாப்பாவை தூக்கி யூஸ் பண்ணுவார். டக்குன்னு அந்த தம்பியை தூக்கி யூஸ் பண்ணுவார். காரணம் என்ன? சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் எஜமானனுக்கு உபயோகமானது. அருமையான சகோதரா, சகோதரி, நல்ல கவுனி. நீ படித்தாலும் படி, படுக்காவிட்டாலும் போ. நீ வசதியானவனாயிரு, வசதி இல்லாதவனாயிரு, நீ ஆணாயிரு, பெண்ணாயிரு, எந்த பாகுபாட்டையும் என் ஆண்டவர் பார்க்கல. ஒரே ஒரு காரியம் தான் பார்க்கிறார். நீ சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறியா? நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறியா? எஜமா எப்ப வேணுமானாலும் வந்து உன்னை யூஸ் பண்ணணும். எஜமா எப்ப வேணாலும் வருவார். ரெடியா இருந்துரு. உன்னை யூஸ் பண்ற அளவுக்கு நீ ரெடியா ஒவ்வொரு நாளும் எழுந்து, ஏசப்பா என்னை கழுவி சுத்திகரிங்கப்பா, நான் வீட்டை விட்டு வெளியே போறேன்ப்பா, என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. வீட்டுக்குள்ள வந்தோன்னே, ஏசப்பா வெளியில போய் சுத்திட்டு வந்தேன்ப்பா, என்னை பரிசுத்தம் பண்ணுங்கப்பா. என்னை நிறைய பேர்கிட்ட தேவையில்லாத காரியங்கள்லாம் கேட்டேன்ப்பா. பஸ்ல போனப்பா ஒரே சினிமா பாட்டு போட்டு ஒரே நை பண்ணிட்டான்ப்பா. எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா, ஆனாலும் கேட்கற மாதிரி சூழ்நிலை வந்துடுச்சுப்பா. பஸ்ல இப்ப அதானே போட்டுன்னு இருக்கிறான், ஒரே பாட்டு போட்டு அறுக்கிறான்ல. இப்ப வீடியோ வேற. இப்ப என்னது எல்லாத்துலயும் இப்ப சட்டமன்றத்திலே வந்துடுச்சு. சட்டமன்றத்துல ஏன் உட்காந்துட்டான்? சினிமாக்காரன் உட்காந்துட்டான்ல. இப்ப என்ன சினிமா பாட்டு தான் பாடுவான். என்னத்தை பாடுவான்? நல்ல கவனிங்க. இதுதான் நம்ம உலகம் நம்மளை கரைப்படுத்திட்டே இருக்கோம். இந்த கரைப்படுகிற உலகத்துல, கரைப்படிந்த உலகத்துல நீ ஒன்னே ஒண்ணு கேளு, எஜமானனுக்கு நான் யூஸ் ஆகணும், எஜமானனுக்கு நான் யூஸ் ஆகணும். எஜமா எந்த நேரத்திலாலும் வரலாம். என்னை பார்க்கும்போது என்னை கரைப்படிந்தவனா பார்த்துட்டாருன்னா என்னை விட்டுட்டு வேற பாத்திரத்தை யூஸ் பண்ணுவார். நான் சுத்தமானா இருந்தேன்னா என்னை எடுத்து யூஸ் பண்ணுவார். அதுக்கு தான் இது பிரயோஜனம் உள்ளவைகள். முதலாவது எஜமானனுக்கு. முதலாவது யாருக்கு? எஜமானனுக்கு. நீங்க மனசுல ஒரு வைராக்கியம் கொள்ளுங்க. என்னை உண்டாக்கின என் எஜமானனுக்கு நான் யூஸ் ஆகாம வேற யாருக்கும் யூஸ் ஆகக்கூடாது. உலகத்துக்கு நான் யூஸ் ஆகக்கூடாது. என்னை உண்டாக்கின சினிமா நடிகனுக்கு நான் யூஸ் ஆகக்கூடாது. அரசியல் தலைவனுக்கு நான் யூஸ் ஆயிடக்கூடாது. என்னுடைய கெட்டு போன நண்பர்களுக்கு நான் யூஸ் ஆகக்கூடாது. என்னை படைத்த என் தேவனுக்கு நான் பயன்படணும். அவர் எஜமா, நான் அவருடைய அடிமை. அல்லேலூயா. ஒருவேளை நீ எஜமானனுக்கு நீ யூஸ் ஆகலனா மத்தவங்க எல்லாம் உன்னை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. சினிமா உன்னை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிடும். கஞ்சா சாப்பிடுறவன் உன்னை யூஸ் பண்ணி த்ரோ பண்றவன். உன் காதலன் உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவான். உன் காதலி உன்னை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவான். நீ கர்த்தருக்காக யூஸ் ஆகணும். அதனால்தான் நான் உனக்கு போதிக்கிறது எல்லாமே பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வைராக்கியம் கொள்ள இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க தங்கச்சிங்களா. பைபிள் கிளாஸ் ஜாயின் பண்ற இந்த முதல் வகுப்புல நான் என்னை கர்த்தர் கையில கொடுத்துடுறேன். என்னை வேற யாரும் யூஸ் பண்ற கூடாது. சிகரெட்டு, மதுபானம், சினிமா, சீரியல், மொபைல்,
இந்த ட்ரோல் பண்றது, இந்த ரீல்ஸ் பார்க்கறது, இதெல்லாம் என்னை யூஸ் பண்ணக்கூடாது. காசு என்னை யூஸ் பண்ணக்கூடாது, நான் அதை யூஸ் பண்ணணும். அல்லேலூயா. சரிங்களா? காசு என்னை கட்டுப்படுத்தக்கூடாது, நான் அதை கட்டுப்படுத்தணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைனா, சின்ன வயசுல ஏன் அவ்வளவு சீக்கிரம் ஒப்பு கொடுத்துட்டேன்னா, எனக்கு ஒரு ஆசை, இசப்பா எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் உமக்காக ஓடிடணும். என்னுடைய வாலிப பருவத்தில் நான் எடுத்த தீர்மானம் அதுதான். எனக்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஓடிடணும். ஒரு காலத்துல நான் பலன் இல்லாம முடங்கும் போது என் மனசு ஏங்கக்கூடாது. அல்லேலூயா. பவுல் மாதிரி சொல்லணும், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்ட, இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு. பவுல் மாதிரி அறிக்கை செஞ்சுட்டே சாகணும். அல்லேலூயா. ஐயோ இதை பண்ணாம விட்டோமேன்னு சொல்லி மனசு ஏங்கவே கூடாது. இந்த ஊழியத்தை செய்யாம விட்டோமேன்னு சொல்லி மனசு ஏங்க கூடாது. பலன் இருக்கிற வரைக்கும் ஓடினோம்ப்பா. ஒரு காலம் வரும்போது இந்த பார்ட்ஸ் எல்லாம் டவுன் ஆகும். இந்த ஹெல்த் எல்லாம் என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆகும். இப்போ டவுன் ஆகிட்டு தான் வருது. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே என்ன ஆகுது, டவுன். அதுதான் எங்க அப்பா சேர்த்து வச்ச சொத்து இருக்குதா, சுகரு. எங்க அப்பா எனக்கு சேர்த்து வச்ச சொத்து சுகரு. சரியா? அந்த சுகர் வந்து என்ன பண்ணுது, உன்னோடத்தையா ஸ்லோ டவுன் ஆக்குது. அல்லேலூயா. அப்போலாம் பேசுனா எப்படி வேகமா பேசணும் தெரியுமா, எவ்வளவு பெரிய சத்தமா பேசணும் தெரியுமா. இப்போ கொஞ்ச நேரம் பேசினா மூச்சு வாங்குது. எது இதாக்கிடுச்சே, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ டவுன் ஆகுது. அப்புறம் பிளட் சர்க்குலேஷனை கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகும். அப்புறம் ஹார்ட் பீட்ஸை கொஞ்சம் ஸ்லோ ஆக்கும். அப்புறம் சரீரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸும், ஜீரண உறுப்புகள்லாம் ஸ்லோ டவுன் ஆகிட்டு கடைசியில் கண்ணை போட்டுருவோம். இதுதான் மனித வாழ்க்கை. இதுல ஒண்ணுமே கிடையாது. அப்படியே பெரிய கனவுல எல்லாம் வாழாதீங்க. இறங்கி வந்துருங்க. என் காதலனுக்கும் என் காதலிக்கும் அல்ல, என்னை படைச்ச எஜமானுக்கு நான் யூஸ் ஆகும். ரெண்டாவது, இந்த பைபிள் எதுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளா இருக்கு? முதலாவது எஜமானனுக்கு. ரெண்டாவது வாசிங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4:11. லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்கு உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன். இந்த பைபிள் முதலாவது எஜமானனுக்கு பிரயோஜனம். ரெண்டாவது, இந்த பைபிள் எதுக்கு பிரயோஜனப்படுதுன்னா ஊழியத்துக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது, பவுல் இப்போ ரோம சிறைச்சாலையில் இருக்கிறார். 2 முறை பவுல்ல ஜெயில வச்சாங்க. முதலாவது ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சாங்க, எபேசு பட்டணத்துல வீட்டு காவல் வச்சாங்க. இப்போ ரோமாபுரி பட்டணத்துல சிறைப்பிடிச்சிட்டாங்க அவரை. இந்த நிருபத்தை எழுதின பின்பு அவர் சிறை சேதம் பண்ணி கொண்டுட்டுறாங்க. சாகர தருவாயில அவர் யார கூப்பிடுறாருன்னா, மார்க்குவ கூட்டி கொண்டு வா, லூக்கா மாத்திரம் என் கூட இருக்கிறான், நீ வரும்போது மார்க்குவ கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ரெண்டாவது, நீங்க எதுக்கு பிரயோஜனப்படனா, ஊழியத்துக்கு பிரயோஜனம். அல்லேலூயா. இந்த மாதிரி சபை ஊழியம், கைப்பிரதி ஊழியம், தெரு பிரசங்க ஊழியம், சிறுவர் ஊழியம், வாலிபர் ஊழியம், கிராம ஊழியம், மிஷனரி ஊழியம், அநாத ஆசிரம ஊழியம், பெண்கள் ஊழியம், விதவைகள் ஊழியம், இந்த மாதிரியான ஊழியத்துக்கு நீங்க யூஸ் ஆகணும். அதுக்காகத்தான் இந்த பைபிள். அல்லேலூயா. சரியா? இதுக்கு வேற ஆள் யாரும் இல்ல. சபையில ஊழியம் செய்ய ஆட்கள் இல்ல. சரியா? தெருவில் போய் இறங்கி சண்டை போட ஆட்கள் இருக்கிறாங்க. தெருவில் இறங்கி காஸ்பல் சொல்ல ஆட்கள் இல்ல. தெருவில் இறங்கி தண்ணி பிடிக்க ஆட்கள் இருக்கிறாங்க. தெருவில் இறங்கி காஸ்பல் சொல்ல ஆட்கள் இல்ல. தெருவில் இறங்கி குடித்து ஆர்ப்பாட்டம் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க. தெருவில் இறங்கி சுவிசேஷம் சொல்ல ஆட்கள் இல்ல. அப்ப கர்த்தர் கேட்கிறாரு, ஊழியத்துக்கு நீ பிரயோஜனம் உள்ளவன். சிறுவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஆட்கள் இல்ல. வாலிபர்கள் மத்தியில ஊழியம் செய்ய ஆட்கள் இல்ல. கிளை சபையில போய் ஊழியம் செய்ய ஆட்கள் இல்ல. சர்ச்சை திறந்து பெருக்கி பாய போட்டு கிளீன் பண்ணி வைக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல. நீ வந்தினா நான் உன்னை ஊழியத்துல யூஸ் பண்ணுவேன். நீ ஊழியத்துக்கு
பிரயோஜனம் உள்ளவன். யாரை பார்த்து சொன்னார்னா மார்க்கோ பார்த்து கேட்கிறார். நீ வரும்போது யாரு கூட்டிட்டு வா? மார்க்கு. இந்த மார்க்கினுடைய லைஃப் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஐயோயோ நம்மளை விட ரொம்ப மோசங்க. சரிங்களா? அதாவது அது ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இவர் பவுலுடைய முதல் மிஷனரி ஊழியத்துல பவுலோடு கூட வர்றார். இவர் பர்னபாவினுடைய அக்கா மகன், உறவின் முறையா. சரிங்களா? இந்த மார்க்கு பவுலுடைய முதல் மிஷனரி பிரயாணத்துல ஊழியத்தில் இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல. சரியா? ஊழியத்துக்கு வந்துட்ட உடனே இவருக்கு என்ன பிரச்சனைனா ஹோம் சிக். என்ன சிக்கு? சத்தமா சொல்லுங்க. நமக்கு ஹோம் சிக் வருமா? வீட்டு ஞாபகம். என்ன ஞாபகம்? எத்தனை பேருக்கு இப்ப வீட்டு ஞாபகம் வருது? ஐயா ஐயா கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருங்கய்யா. ஐயா ஐயா இப்ப தண்ணி விடுற நேரம் ஐயா. ஐயா ஐயா சோறு இறக்கி வைக்கிற நேரம் ஐயா. எங்க வீட்டுக்காரர் வருகிற நேரம் ஐயா. ஐயா ஐயா சீக்கிரம் அனுப்பி விடுங்கள் ஐயா. இந்த மாதிரி மார்க்கு பவுலோடு பர்னபாவோடு ஊழியத்துக்கு வரும்போது அடிக்கடி வீட்டு ஞாபகம் வந்து நான் வீட்டுக்கு போறேன், நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் வீட்டுக்கு போயிட்டார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரத்துல பவுலை விட்டு யோவான் பிரிந்து போனார். பவுலை விட்டு இந்த மார்க்குக்கு இன்னொரு பேர் இருக்கு. மார்க்கு என்று மறுபேர் கொண்ட யோவான். இவனுக்கு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஜான் மார்க் என்று சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? ஜான் மார்க். அல்லேலூயா. சரியா? இவர் போயிட்டு திருப்பி ஊழியம் செய்யணும்னு ஆசை வந்துச்சு நம்மள மாதிரி. அல்லேலூயா. பாஸ்டர் என் மேல கோச்சின்னு போயிடுவோமா, திருப்பி வந்துடும். வீட்டுக்கார மேல கோச்சிங் போயிட்டு திருப்பி எங்க வந்துடும்? புருஷன் வீட்டுக்கு வந்துற மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாரு? கோச்சின்னு போயிட்டு திருப்பி நான் ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி உடனே இந்த பர்னபா ஊழியத்தில் சேர்த்துக்கிட்டாரு. பவுல் சேர்க்க மாட்டேன்ட்டாரு. 2வது மிஷனரி பயணம் அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரத்துல பவுலுடைய 2வது மிஷனரி பிரயாணத்துல மார்க்கும் கூட்டிட்டு போலாம் சொல்லி பர்னபா ஏற்கனவே சொந்தக்காரன் தானே, சொந்தக்காரன் சேர்த்துக்கணும்னு பாக்குறான். பவுல் சொல்லிட்டாரு ஏற்கனவே ஊழியத்துக்கு வந்து பாதியில போயிட்டான், அவனை சேர்த்துக்காத. சில பாஷையாக்கு பயம் தான் வரும், எனக்கும் பயம் வரும். சில இந்த போச்சு ஏற்கனவே கலவரம் போயிட்டு போச்சு திருப்பி வந்துக்கிற இது என்ன குட்ட கலவரம் பண்ண போதும்னு பயம் வந்துதான் இருக்கும். எனக்கும் பாசமாக அப்படி வரும். எங்க அவங்க திருப்பி வராங்கங்க எப்படிங்க அப்படிலாம் என்கிட்ட வருத்தம் விட்டுரும் நம்ம யோசனை எடுப்போம். அது சரி கவனிங்க. இந்த மாதிரிதான் மார்க்கு திருப்பி வந்தா பவுல் சேர்த்துக்க மாட்டேன்னா. சரிங்களா? ஆகவே பர்னபா மார்க்கை கூட்டிட்டு தனியா போயிட்டான். இங்க பர்னபாவும் பவுலும் பிரிஞ்சிட்டாங்க. யாரால? அல்லேலூயா. நம்மளால எத்தனை குடும்பம் பிரிஞ்சுக்குது, நம்மளால எத்தனை சபை எத்தனை விசுவாசி வெளியே போய்க்குது. நடக்கிற நிகழ்ச்சி தான் சொல்லுவேன். ஆத்துமாக்கள் அறுவடை செஞ்சு கூட்டுவான். நான் இருக்கிறதுலேயே எடுத்து தத்தின்னு ஓடுது, சண்டை போட்டுவோம். இது ஒண்ணு அதுவும் பின்னாடி ஓடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரியா? பர்னபா மார்க்கோ கூட்டிட்டு தனியா ஊழியத்துக்கு போயிட்டாரு. பவுல் சீலாவை கூட்டிட்டு தனியா ஊழியத்துக்கு போயிட்டாரு. இதுதான் நடந்த நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளுக்கு பின்பு பவுல் அப்போஸ்தலன் சிறையில் இருக்கிறாரு. பவுல் சாகர நேரத்துல ஒருத்தனை தேடுறாரு. அவர்தான் மார்க். அல்லேலூயா. அவர்தான் யாரு? மார்க்கு. ஆரம்பத்துல பிரயோஜனம் இல்லாதவன் கடைசியில யூஸ் ஆயிட்டான். அல்லேலூயா. ஒருவேளை இந்த மார்க் மாதிரி நீ போயிட்டு வர ஆளா கூட இருக்கலாம். ஆண்டவர் விட்டு தூரமா போயிட்டு திருப்பி ஆண்டவர் கிட்ட வந்தது. இந்த ஜனவரி மாசம்லாம் நம்ம ஆள் வரும் பார்த்தீங்களா? தெரியுமா உங்களுக்கு? அது புது தொடப்பம் ஒப்பு கொடுக்கும். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒப்பு கொடுத்துரும். ஆண்டவரை வருகிற ஜனவரி மாதத்திலிருந்து உமக்காக பிரகாசிப்ப ஆண்டவர். ஹல்லேலூயா. என்ன அர்ப்பணிப்பு! டிசம்பர் 26ல இருந்து ஒரே உபவாசம் தான், ஒப்பு கொடுத்தல் தான். அப்படி 1ஆம் தேதி தான் அப்படியே வானத்துக்கு பூமி பறக்கும். இந்த புது வருஷம் பாரு நான் எப்படி கர்த்தருக்காக ஊழியம் செய்யறேன்னு. 2வது வாரத்துல 6 அப்ஸ்காண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க. மார்க்கு திரும்பி வரான். பவுல் கூப்பிடுறாரு, மார்க்கை கூட்டிட்டு வா, அவன் ஊழியத்துல மிகவும் பிரயோஜனம் உள்ளவன். அல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்துல நாங்க மட்டும் சேவை செய்ய விரும்பல, நீங்களும் சேவை செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. ஆகவே உங்களை நாங்க விரும்புறோம். ஊழியத்துக்கு நீங்க பிரயோஜனம் உள்ளவர்கள். இந்த பவுல மார்க்கு சேர்த்துட்டான்ல, இதனால நிகழ்வுகள் என்ன? ஒரு அரிய நிகழ்வு என்ன தெரியுமா? நம்ம பைபிள்ல மார்க்கு என்ற சுவிசேஷ புத்தகம் நம்ம கைக்கு வந்துச்சு.
ஏன் ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? நீங்க வேணா நீங்க பைபிள்ல நீங்க வாசிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் மட்டும் பைபிள்ல இல்லைன்னா எப்படி இருந்திருக்கும்? ஐயா சூப்பரா இருந்திருக்கையா, இந்த 66 புத்தகம் படிக்காம ஒண்ணு குறைஞ்சிச்சுன்னா 65 படிச்சு போயிருப்பையா அப்படின்னு. நீங்க நல்லா கவனிங்க, இந்த பைபிள் முழுமை பெற்றிருக்காது மார்க்கு சுவிசேஷ புத்தகம் மட்டும் இல்லைன்னா. அல்லேலூயா. மத்தேயு இயேசுவை ஊழியக்காரனா காமிக்கிறாரு, மத்தேயு இயேசுவை ராஜாவா காமிக்கிறாரு, மார்க் இயேசுவை ஊழியக்காரனா காண்பிக்கிறாரு, லூக்கா இயேசுவை மனுஷகுமாரனா காமிக்கிறாரு, யோவான் இயேசுவை தேவகுமாரனா காண்பிக்கிறார். 4 ஆசிரியர்களும் 4 விதங்கள்ல இயேசுவை பாக்குறாங்க. என்னென்ன சொன்னா இப்ப சொல்லுங்க பாக்கலாம். சூப்பருங்க, கை தட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க விசுவாசி எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாரு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு டக்குன்னு புடிச்சுக்கினீங்க பாத்தீங்களா? மத்தேயு இயேசுவை ராஜாவா, மார்க் இயேசுவை, லூக்கா இயேசுவை மனுஷகுமார், யோவான் 4 பரிமாணங்கள்ல பாக்குறாங்க. ஒவ்வொரு விதங்கள்ல கிறிஸ்துவனுடைய முழுமையை வெளிப்படுத்துறாங்க. மார்க் இயேசு கிறிஸ்துவ ஒரு ஊழியக்காரனா காமிக்கிறார். மத்தேயு பிறப்பில ஆரம்பிச்சு பரமேறுதல முடிக்கிறார். மார்க் ஞானசானத்துல ஆரம்பித்து அவர் எங்க முடிக்கிறாரு? பிதாவின் வலது பார்சத்துல போய் உட்கார்றதுல முடிக்கிறார். அல்லேலூயா. லூக்கா பிறப்பில் ஆரம்பித்து வருகையில கொண்டு போய் முடிக்கிறார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு விதங்கள் இயேசு கிறிஸ்துவ பார்த்ததுல மார்க் இயேசு கிறிஸ்துவ ஊழியக்காரனா பார்த்து தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகம் என்ன மார்க். காரணம், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்ன்றதுக்கான சிறந்த ரோல் மாடல் இயேசப்பதான். அல்லேலூயா. இந்த மார்க் சுவிசேஷ புத்தகத்துல உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் கொடுக்குறேன். ஒரு வார்த்தை, சரிங்களா? ஹோம்வொர்க் எழுதின்னு வருவீங்களா? உடனே என்ற ஒரு வார்த்தை மார்க் சுவிசேஷ புத்தகத்துல எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து வரவும். என்னங்க இப்ப என்ன சொன்ன? உடனே என்ற ஒரு வார்த்தை மார்க் சுவிசேஷ புத்தகத்தில் எத்தனை முறை சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கண்டுபிடித்து உங்க போதகர்கிட்ட கொடுத்து ஒரு கிஃப்டை வாங்கி கொள்ளவும். அல்லேலூயா. என்னையா கிஃப்ட் கொடுத்துடலாமா? சரியா? மார்க் சுவிசேஷ புத்தகத்துல உடனே என்ற ஒரு வார்த்தை, அடுத்தது தாமதமின்றி, இதெல்லாம் சேர்ந்துதான் வரும். சீக்கிரமாய். இந்த வார்த்தைகள் மட்டும் மார்க் சுவிசேஷ புத்தகத்துல எத்தனை முறை வருதுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. சுறுசுறுப்பு, உடனே சொல்லுங்க ஏஜமா, உடனே சொல்லுங்க ஏஜமா, செஞ்சிரேன் ஏஜமா, தோ வந்துறேன் ஏஜமா, சீக்கிரம் முடிச்சிடறேன் ஏஜமான்னு சொல்லிட்டு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஒரு ஊழியக்காரனை காண்பித்து வேக வேகமா தான் ஓட்டத்தை ஓடு மூடிச்சிட்டார். ஆகவே நீ வா, இந்த பிரயோஜனம் உள்ளவைகளை உனக்கு நான் போதிப்பேன். நீ எஜமானனுக்கு உபயோகமாவ, நீ ஊழியத்துக்கு பிரயோஜனம் உள்ளவன். எதுக்கு பிரயோஜனம்? சத்தமா சொல்லுங்க. ஊழியத்துக்கு பிரயோஜனம் ஆகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஊழியத்துக்கு மட்டும் யூஸ் ஆகி பாரு, வேற எல்லா இடத்துலயும் உன்னை கொண்டு போயிட்டு எல்லாரையும் உன்கிட்ட கொண்டு வந்துடுவாரு. படித்தவன் படிக்காதவன், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இவங்க எல்லாரும் உன்கிட்ட வந்து உட்கார்ந்து வசனத்தை கேட்கிற நிலைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு வருவார். இந்த வேத வசனத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமை உண்டு. அல்லேலூயா. என்கிட்ட இப்ப படிக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், நிறைய ஹெட்மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க, ஸ்கூல் ஹெட்மிஸ்டர்ஸ் படிக்கிறாங்க, ரிட்டையர்டு ஹெட்மிஸ்டர்ஸ் படிக்கிறாங்க, டீச்சர்ஸ் படிக்கிறாங்க, டாக்டர்ஸ் படிக்கிறாங்க. நிறைய பேருக்கு நான் கர்த்தருடைய வசனத்தை போதித்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ அவங்களெல்லாம் தேடி போத்தவல்ல, அவங்க எல்லாம் அவங்ககிட்ட வருவாங்க. அல்லேலூயா. மோடியினுடைய ஆபீஸ்ல ஒருத்தர் ஒர்க் பண்றாரு. அல்லேலூயா. அவரு வந்து உட்கார்ந்து படிக்கிறாரு. அல்லேலூயா. ஐயா நாங்க மோடி கீழே நாங்க இருக்கிறோம். அவரு எங்க சில காரியங்கள்லாம் எங்களை கொண்டுதான் பாஸ்டர் அவங்களாம் செய்வாங்க. அதனால நான் எப்பவுமே பிஸியாவே நாங்க இருப்போம். சில ப்ராஜெக்ட் அவங்க மூலமா செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க, அதை நாங்க செஞ்சு கொடுப்போம். அவர் வந்து உட்காந்து படிக்கிறாரு. ஒரு மாணவன் மாதிரி உட்காந்து ஒவ்வொரு நாளும் கிளாஸ் உட்காந்து படிக்கிறாங்க. நீ வேணா இந்த வேதத்தை எடுத்து பார். இது எஜமானனுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாக மாத்தும், ஊழியத்துக்கு பிரயோஜனம். 3வது எதுக்கு பிரயோஜனப்படுதுன்னு சொல்லி முடிச்சிடுறேன். பிலமோன்
நிருபம் ஒரே அதிகாரம் தான் இருக்கு. 11ஆம் வசனத்தை வாசிங்க. பிலமோன். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுது அவன் உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். மூணாவது, இந்த வேதாகமம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஊழியருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறுகிறது. அல்லேலூயா. முதலாவது நீ எஜமானனுக்கு பிரயோஜனம், இரண்டாவது ஊழியத்துக்கு பிரயோஜனம், மூன்றாவது உங்க சபை ஊழியருக்கு உன்னை பிரயோஜனம் உள்ளவனாய் மாற்றுவது இந்த பரிசுத்த வேத எழுத்துக்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்கு பிரயோஜனம்? ஊழியருக்கு. எழுதி கொள்ளுங்க. முதலாவது எஜமானனுக்கு, இரண்டாவது ஊழியத்துக்கு, மூன்றாவது ஊழியருக்கு. சபை ஊழியருக்கு உடன் ஊழியம் செய்கிறதுக்கு வேலையாட்கள் தேவைங்க. அல்லேலூயா. உங்க பாஷையாவுக்கு இருக்கிற தரிசனத்தை கேட்டா அது கடல் அளவு இருக்குங்க. அல்லேலூயா. விட்டா இந்த நாங்க அதான் வரும்போது பேசிட்டு வந்தோம். பிரதரும் அலெக்ஸ் பிரதரையும் அதுதான் பேசினார். விட்டா இந்த சூனாம்பேடு பகுதியை உங்க ஐயா வாங்கிடுவாரு போல அப்படின்னு பேசினார். இவ்வளோ இந்த சூனாம்பேட்டையே பால் இலைய வாங்கினா அவருக்கு யார் தேவை? ஊழியர்கள் தேவை. பாஸ்டர் சொல்ற பேச்ச கேட்டு நடக்கிற ஊழியர்கள் தேவை. அவர் மேல் தலை மேல ஏறி உட்காந்து அவர் தலையில கொட்டுற ஆட்கள் வேணாம். அல்லேலூயா. ஊழியருக்கு நீ உபதேசம் பண்ற அவர்களா நீங்க வர வேணாம். பவுல் சொல்றாரு, யார கூப்பிடுறாருன்னா ஒனேசிமை பத்தி சொல்றாரு. இந்த ஒனேசிமை யாருன்னா ஒரு திருடன், நல்ல பையன்தான். ஆனா பிலமோன் என்கிற ஒரு ஐஸ்வர்யவான், அவரும் பவுலும் ஃப்ரெண்ட்ஸ். பிலமோனும் பவுலும் நண்பர்கள். இவர் கொஞ்சம் வசதி படிச்சவர் பிலமோன். அவர் வீட்டுல இவன் வேலை செஞ்சு நிற்கும் போது வீட்டுல இருக்கிற பொருளை திருடிக்கிட்டான். திருடிட்டு உடனே எங்க போவாங்க? ஜெயில போவாங்க. ஜெயில இதுக்கு முன்னாடி யார் இருக்கிறா? பவுல் திருடிட்டா போயிருக்கிறாரு. அவர் ஆத்துமாக்களை திருடினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகருடைய இருதயங்களை கவர்ந்து கொண்டவர் தான் பவுல் அப்போஸ்தலன். அவரை தூக்கி உள்ள போட்டாங்க. நீ வெளியே போய் காஸ்பெல்லாம் சொல்லக்கூடாது, உள்ள போன்னு சொல்லிட்டு ஜெயில உள்ள போட்டாங்க. அங்க போன இடத்துல ஒனேசிமை போய் மாட்டிக்கினான். அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் காஸ்பெல் சொன்னான். யாருக்கு? ஒனேசிமை ரட்சிக்கப்பட்டுட்டான். ஏசப்பாவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கிட்டான். எனக்கு இப்ப திருப்பி வேலை கிடைக்குமா? இழந்த வேலை திருப்பி கிடைக்குமா? பிலமோன் வீட்டில் திருப்பி நான் ஒரு லெட்டர் எழுதுறேன், நீ போய். நான் என்ன பண்றேன்? ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலமோன் ஒரு லெட்டர் எழுதி ஒனேசிமை கையில கொடுக்குறான். பவுல் எழுதி லெட்டர் எழுதி ஒனேசிமை கையில கொடுக்குறான். ஒனேசிமை எடுத்துன்னு போயிட்டு பிலமோன் கிட்ட கொடுத்து மீண்டுமாக பிலமோன் ஒனேசிமை சேர்த்துக்கிட்டான். அல்லேலூயா. இதுதான் பிலமோன் நிருபத்தினுடைய செய்தி. அருமையானவர்களே, உமக்கும் எனக்கும் பிரயோஜனம். இப்போ நாங்க இன்னைக்கு வசனத்தை சொல்லி கொடுக்கறதுனுடைய நோக்கம் என்னன்னா, உங்க பாஸ்டைய ஆதாய நோக்கத்துக்குலாம் அதை செய்யறது இல்லை. எப்படியாவது நீ சபைக்கு யூஸ் ஆவியா? நானும் அந்த நோக்கத்தோடு தான் எங்க மாணவர்களுக்கு நான் டீச் பண்றேன். இவங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தா இவங்க சபைக்கு யூஸ் ஆவாங்களா? இது அடுத்த சபையில போய் உட்காந்துச்சுன்னா கஷ்டமா தானே இருக்கும். ஒரு ஊழியனுக்கு நாங்க தான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், நாங்க தான் உங்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுக்குறோம். போக சார் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லுங்க, சொல்லுங்கப்பா. அவர் வீடு ஹவுஸ் விசிட் வர்றாரா? அவர் தெரு பிரசங்கத்துக்கு வந்தாரா? அவர் உடம்பு முடியாம போது ஹாஸ்பிட்டல் வந்து ஒன்று சந்திச்சாரா? சொல்லுங்கப்பா. உங்க பாலையிலே தான் வந்தார். சும்மா மோகன் சிப் நல்லா அலையாத. உங்க பாசைய சொல்றதை கேட்டுக்கிட்டு அவர் பாதத்துல உட்காரு. எங்க சர்ச்சில் நான் என்ன சொல்றேன்னா அதான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி சில ஷோ காமிக்கிற சில ஊழியக்காரங்களா இருக்கிறாங்க. டிவி போயிட்டு பார்த்துங்க இருக்காது. நேர தேவ சமூகத்திலிருந்து உட்காந்து அவனுடைய பாதத்துல உட்காந்து உனக்காக உத்தரவாதம் எடுக்கிற ஒரு ஊழியக்காரன். உனக்கு கஷ்டமோ நஷ்டமோ வியாதியோ பலவீனமோ சுகவீனமோ அவருக்கு இருக்கிற கஷ்ட நஷ்டம் எதையுமே பார்க்காம உங்களுக்கு வந்து உதவி செஞ்சு உங்களுக்காக ஜெபித்து உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை கூட இருக்கிற ஒரு தேவ மனுஷனை விட்டுறாதீங்க. அவருக்கு நீங்க பிரயோஜனப்படணும். யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு சர்ச் இருக்கு, என்னை வழிநடத்த ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவருக்கு நான்
பிரயோஜனப்படுறதுக்காக தான் கர்த்தர் என்ன சபையில வச்சிருக்கிறார். அந்த ஊழியக்காரன் கையில அடங்கி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், கர்த்தர் உன்னை எடுத்து யூஸ் பண்ணுவாரு. அல்லேலூயா. நான் அப்படிதான் இருந்தேன். எங்க ஐயாக்குல கையில நான் ஒரு கூட அவருக்கு பாய் போட்டு, அவருக்கு தண்ணி எடுத்து கொடுத்து, அவருக்கு செருப்பு எடுத்து அவர் காலில் போட்டு வச்சு, அவர் கை பிடிச்சி கூட்டிட்டு வந்து அவருக்கு எல்லா காரியங்களும் அதை செய்வோம். சர்ச்சில் வந்து பெருக்கிறது, பாய் போடுறது, கிளீன் பண்றது, மாபடிக்கிறது எல்லாத்தையும் பண்ணிட்டு எல்லாருக்கும் வர்றதுக்கு முன்னாடி வரும், போகும்போது கடைசியா போவோம். அல்லேலூயா. மரியாள் கூட அப்படிதான், முன்னாடி வருவா, கடைசியா போவா. அல்லேலூயா. நாம எப்படி வருவோம்? லேட்டா வருவோம், சீக்கிரமா போவோம். அல்லேலூயா. எப்படி வருவோம்? வருதே லேட்டு, போகிறது. என் ஆத்மா வேணா ஆத்மா செருப்பு போடும், முழு உள்ளமேனா கறிக்கடல் இருக்கும், ஆத்மா வேணா மறந்துடும். அல்லேலூயா. அதனால பைபிள் கிளாஸ்க்கு வரும்போது சீக்கிரமா வந்துட்டு எப்படி போகணும்? எனக்கு சொல்றீங்களா? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. பைபிள் கிளாஸ்க்கு வரும்போது, நீங்களா சொல்லுங்க, சர்ச்சுக்கு வரும்போது சீக்கிரமா வந்துட்டு லேட்டா போகணும். அல்லேலூயா. இதுதான் மரியாளுடைய பேட்டர்ன். அதுதான் மரியாள் சர்ச்சுக்கு வரக்கூடிய. ஏன்னா நீங்க 2 இடத்துல நீங்க பார்க்கலாம், இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறைக்கு அந்த மதம் முதல்ல வந்தது. சிலுவை விட்டு போகும்போது அந்த மதம் கடைசியா போனாங்க. எல்லாரும் மத்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. சில ஸ்திரீகள் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்களே சாயங்காலத்துல, அதுல இந்த மரியாதை ஒரு அம்மா. அல்லேலூயா. சீக்கிரமா வந்தாங்க, லேட்டா போனாங்க. அல்லேலூயா. பைபிள் கிளாஸும் சரி, சர்ச்சும் சரி, சபை ஆராதனையும் சரி, நீங்க வீட்டு கூட்டமோ வாலிபர்கள் ஐக்கிய கூட்டமோ எது வந்தாலும் எப்பமா வரணும்? எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஆராதனை? ஞாயிற்றுக்கிழமை காலையில 4:30 மணிக்கா? ஓஹோ, சூப்பர். அவ்வளவு காலையில வந்துருவீங்களா? அல்லேலூயா. செகண்ட் சர்வீஸ் எத்தனை மணிக்கு? அப்பா, எங்க ஊர்ல இப்படி கேள்விப்பட்டதே இல்ல. 6 மணிக்கு நான் ஏற்கனவே 5 மணிக்கு வச்சிருந்தேன், இதுங்க 6 மணி வந்து சேர்ந்துக்குது. இப்போ 6 மணிக்கு பார்த்தேன், 7 மணிக்கு வந்து சேருது. சிலது 8 மணிக்கு வந்து உட்காருது. நீங்க எல்லாம் சுத்த தங்கம்பா. அல்லேலூயா. 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆகவே சீக்கிரம் வந்துட்டு லேட்டா போகணும், லேட்டா வந்துட்டு சீக்கிரம் போக கூடாது. அல்லேலூயா. யாருக்கு உபயோகம்? யாருக்கு உபயோகம்? சத்தமா சொல்லுங்க. என் ஊழியருக்கு நான் பிரயோஜனப்படணும். 3 காரணங்களுக்கு இந்த வேதாகமம் பிரயோஜனப்படுகிறது. எதுக்கு சொல்லுங்க? எஜமானனுக்கு, ஊழியத்துக்கு, ஊழியருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளாதவர்களும் என்ன செய்யலாம்? நீங்க கற்றுக்கொள்ளலாம். தாராளமா வந்து என்ன செய்யுங்க? படிங்க. வாரத்துல ஒரு கிளாஸுங்களையா? ஆமாங்க ஐயா. மாசத்துல 4 கிளாஸ் இருக்கு, 4 வகுப்பு இருக்கு. உங்க பாஸ்டர் நல்லா பைபிள் டீச் பண்றாங்க. நீங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இந்த 3 வருஷம் கோர்ஸ் முடிச்சிட்டு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆவியில ஒரு பெரிய தெளிவு இருக்கும், சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு இருக்கும். நீங்க தேவனுக்காக பிரகாசிப்பீங்க. ஜெபம் பண்ணலாமா? ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுந்து நிக்கிறீங்களா? உங்களுக்காக ஜெபம் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் எழுந்து நில்லுங்க. எஜமானனுக்கு சுத்திகரிக்கப்பட்ட யூஸ் ஆகுவ. அல்லேலூயா. நீ ஊழியத்துக்கு பிரயோஜனமானவன். ஒரு காலத்துல நீ பிரயோஜனம் இல்லாதவன் தான், பிரயோஜனம் இல்லாதவள் தான். ஆனா இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ஊழியத்துக்கு நீ பிரயோஜனம் உள்ளவள். அல்லேலூயா. ஒரு காலத்துல உன்னை தப்பா பேசுனாங்க, திருடின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ நீ ஊழியருக்கு உபயோகம் உள்ளவன். உலகம் உன்னை பத்தி என்ன பேசலாம், அதை பத்தி நீ கவலைப்படாத தங்கச்சி, தம்பி, நீ கவலைப்படாத. அருமையான ஐயா, அம்மா, உலகம் உன்னை பேசுறதை பத்தி கவலைப்படாத. நீ ஏழை பணக்காரன்றதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டான். நீ படிச்சவன் படிக்காதவன்லாம் பார்க்க மாட்டான். நீ வாலிபனா கிழவனா அல்லது சிறியவனா எல்லாம் பார்க்க மாட்டான். நீ சுத்திகரிக்கப்பட்டவனா, நீ சுத்திகரிக்கப்பட்டவளா அப்படின்னா எஜமான் உன்னை வந்து தூக்குவாரு. உன்னை ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்துவாரு. பாடு மகளேன்வாரு, ஜெபி மகளேன்வாரு, என் வார்த்தையை சொல்லுன்வாரு. அநேகர் வியாதிப்பட்டவங்க சுஸ்தமடைவாங்க, கட்டுண்டவர்கள் விடுவிக்கப்படுவாங்க, அநேகர் ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுக்க சபைக்கு வருவாங்க. மூலமா இந்த சபையில ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கத்து வச்சிருக்கிறாரு.
நீ போய் ஆத்மாக்களை அறுவடை செஞ்சுட்டு சபையில கொண்டு வந்து நீ சேர்ப்ப. உன் மூலமா அநேகர் ஞானஸ்தானம் பெற போறாங்க. ஜோம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்னும் எத்தனை பேர்லாம் விரும்புறீங்களோ நீங்க இன்னைக்கு ஒப்பு கொடுத்து எழுப்பி நிற்கலாம். வாரத்துல ஒரு நாள் தான், 4 மாசத்துக்கு 4 கிளாஸ் தான். 4 நாள் தேவ சமூகத்துல செலவிட போறேன். 4 நாள் தேவ சமூகத்துல செலவிட போறேன். என் எஜமானனுக்கு நான் யூஸ் ஆகணும், ஊழியத்துக்கு யூஸ் ஆகணும், என் சபை மெய்ப்பனுக்கு நான் யூஸ் ஆகணும், ஊழியருக்கு நான் பயன்படணும். ஏசப்பா, நான் வாழ்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ப்பா. நான் சபைக்கு வர்றதுல ஒரு அர்த்தம் இருக்கணும்ப்பா. நான் வெறுமையா போக கூடாதுப்பா. ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு உங்க சமூகத்துல வரணும்ப்பா. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த பிதாவே, எழும்பி நிற்கிற இந்த ஜீவ ஊற்று வேதாம கல்லூரியினுடைய மாணவிகளுக்காக ஜெபம் என்ற இந்த பிள்ளைகளை உங்க நாமத்தினால பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன்ப்பா. தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது இறங்கி வரட்டும். பிரயோஜனமானவைகளை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்ன ஆண்டவர், இதோ தேவ பிரசன்னம் பிள்ளைங்க மேல இறங்கி வரட்டும்பா. பிள்ளைங்க மேல இறங்கி வரட்டும்பா. வேதத்தை கற்றுக்கொள்ளட்டும்பா. இயேசுவின் நாமத்தினால கற்று தேறின ஒரு வேதபாரகனாகிய எஸ்ராவை போல, தேறின வேதபாரகனாகிய பவுலை போல, தேறின வேதபாரகனாகிய மோசையை போல இந்த பிள்ளைங்க உருவாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வகுப்பை எடுக்கிற பாசையாவுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். அவரை பலப்படுத்தும். இந்த 4 வாரங்களும் உங்க சமூகத்துல நின்று ஊழியம் செய்கிறதுக்கான பலனை தாரும். ஆலோசனை கர்த்தர் உங்க மகனுக்கு நல்ல ஆலோசனை கர்த்தரா இருந்து நீர் வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இங்க இருக்கிற எல்லா அப்ளிகேஷன் நம்முடைய கைகளில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றேன். இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஸ்டூடெண்டா வரணும்ப்பா. இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே எங்களுக்கு மாணவர்களா வரணும்ப்பா. தேவனுடைய ஊழியர்களா வரணும். அப்போஸ்தலர்களா அவர்கள் உருவாகணும்ப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதத்தை வைக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பாஸ்டர்மாவுக்காக, ஞானத்துக்காக, பிளஸிக்காக ஜெபம் பண்றேன். பிள்ளைங்க 2 பேரையும் உங்க நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன்ப்பா. அந்த பிள்ளைகளும் உங்க சமூகத்துல வந்து உங்க வார்த்தைகளை கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு ஒரு தேறின வேதபாரகளா எங்க பிள்ளைகளை உருவாக்குங்கப்பா. வந்திருக்கிற எல்லாரையும் உங்க நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே. இந்த கிராமத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தணும். இங்க இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற ஜனங்கள்லாம் உள்ள வரணும். நான் சொன்னது போல ஒரு பெரிய வீடு, ஒரு சிறிய வீடு அல்ல, சத்தமா சொல்லுங்க, இது பெரிய வீடா மாற போகுது. அதுல கனத்துக்குரியவைகளும் கனவீனத்துக்குரிய பாத்திரங்கள் எல்லாம் வரப்போகுது. வசதி உள்ளவங்களும் வர போறாங்க, வசதி இல்லாதவங்க வர போறாங்க, பெரியவங்களும் வருவாங்க, குட்டி பசங்களும் வருவாங்க, வாலிபர்கள் வருவாங்க. இது ஒரு பெரிய வீடு. அந்த கனவோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால. அப்பா, பரிசுத்த பிதாவே, ஜீவ ஊற்று ஆண்டவரே, அப்போஸ்தல கிறிஸ்தவ சபையை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் பிரதிஷ்டை செய்கிறேன்ப்பா. இந்த மண்ணை பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்றேன். இந்த நிலத்தை பரிசுத்தம் பண்றேன். இந்த ஆலயத்தை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். இங்க பலிபீடத்தை பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்றேன். இங்க வந்திருக்கிற பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். வரப்போகிற பரிசுத்தவான்களை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல ஊழியம் செய்ய போகிற பாஸ்டர் பாலிலியாவை உங்களுடைய குடும்பத்தாரை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். இந்த இடத்துல சிறுவர்கள் ஊழியம் செய்ய போகிற சதிகிளாஸ் டீச்சர்ஸை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். வாலிபர்கள் ஊழியம் செய்கிற வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தெருப்பிரசங்க ஊழியத்துக்கு வரப்போகிற ஊழிய பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிறவங்க எல்லாரும் உள்ள வரணும்பா. இது பெரிய வீடு, இது பெரிய வீடு என்பதை அறிக்கை செய்கிறோம். இது பெரிய வீடு. இதுல கனத்துக்குரிய பாத்திரங்கள் வேண்டும், கனவீனமான பாத்திரங்களும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட பாத்திரங்கள் இந்த சபையில உருவாகுவார்கள். பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன்ப்பா. ஆசீர்வாதையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உமக்கே மகிமை தருகிறோம். ஞாயிறு தோறும் நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் ஆத்துமாக்களை திறத்தலா கொண்டு வாங்கப்பா. திருவந்த ஆராதனை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காணிக்கை பெட்டி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துங்கப்பா. காணிக்கை பைகளை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்றேன். காணிக்கை கவர்களை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறேன். கொடுக்கிற மக்களை பெருக பண்ணுங்கப்பா. கொடுக்கிற மக்களை கர்த்தர் பெருக பண்ணுங்கப்பா. திரளான ஜனங்கள் வந்து இந்த இடத்துல கூடி ஆராதிக்கிற ஒரு பெரிய வீடாக இதை மாற்றி தாங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். பாஸ்டர் அவருடைய சரீர சுகத்துக்காக ஜெபம் பண்ணலாமா? அவர் நல்ல சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு
அவர் இங்க ஊழியம் செய்யணும். அவர் சுகமா இருந்தாதான் சபை பலம் அடையும். அவர் பலவீனப்பட்டா சபையும் பலவீனம் அடையும். சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? பரிசுத்த பிதாவே, ஹல்லேலூயாவுக்காக நாங்க ஜெபம் பண்றோம். அவருடைய சரீரத்து சுகத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்த சருமத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் நீங்கட்டும். அந்த சரும நோய்களை கடிந்து கொள்ளுகிறோம். சரீரத்துல பலன் தாரும். கால் எலும்புகள் பலன் கொள்ளட்டும். மூட்டு எலும்புகள் பலன் கொள்ளட்டும். நடக்கும் போது, உட்காரும் போது, எழுந்திருக்கும் போது மகனை தாங்கிக் கொள்ளுங்க. எந்த விதமான நோய் பிணி வராதபடி காத்துக் கொள்ளுங்க. சகோதரிக்கு நல்ல சுகபலனை தந்து 2 பேரையும் சமாதான கட்டினால் கட்டி ஜெபம் பண்றேன். ஞானத்துக்காக ஜெபிக்கிறேன். மகன் நின்று இங்க ஊழியம் செய்யணும்பா. மகன் நின்று ஊழியம் செய்யணும்பா. ஊழியருக்கு அவன் பிரயோஜனமாகணும்பா. ரெசிக்காக ஜெபம் பண்றேன். ஊழியருக்கு பிள்ளை பிரயோஜனமாகணும்பா. அந்த ஆசீர்வாதத்தை 2 பிள்ளைங்க மேல வைக்கிறேன். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய நாள் பரியந்தம் நிலைத்திருந்து காப்பதாக. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.